இதிலேயே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தினகரன் பத்திரிகை இதை வெளியிட்டிருந்தது செய்தியாக. தினகரன் பத்திரிகை அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தது. இதற்கான ஆதாரங்களை எல்லோருமே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு திமுக அரசு இதை கைவிட்டு விட்டதாக தகவல் இருந்திருக்கிறது. இதெல்லாம் கரூர் விஷயத்திற்கு பிறகு விஜய் மையப்படுத்தி அரசியல் செய்ய ஆசைப்பட்ட அதே திமுக இப்பொழுது விஜய் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டதனாலே அதிமுக எதிர்ப்பே பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விட்டதாக பலரும் கருதுகிறார்கள். குறிப்பாக விஜய் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் திமுக தான். விஜய் வர்சஸ் ஸ்டாலின், விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். உண்மையிலே சொல்லப்போனால் திமுகவுமே கூட அதைத்தான் ஆசைப்பட்டது. திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இங்கே அதிமுக பாஜக கூட்டணியை ஓரங்கட்டி அதிமுகவை ஒரு மாதிரி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அல்லது ஃபோர்த் ஃப்ரண்டாக மாற்றுவதற்கு விஜய் எதிர்ப்பு என்ற ஆயுதம் அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக இருந்தது. விஜயை எதிர்த்து சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்ற